வரலாறு கொண்டது புதிய கல்வி என்பது அன்பு, அறிவு, ஒழுக்கம் போன்ற 3 நற்களையும் பெற்றுத் தருவதாகும். ஆனால் இன்று உள்ள கல்வி பொருளீட்டுக்கு மட்டும் பயன் தரக்கூடியதாக உள்ளது. அதுவும் நேர்வழி பணம் சம்மதிக்க அந்த கல்வி குறிப்பொழி பணம் சம்மதிக்க வழிகாட்டுகிறது. குறிப்பொழி பணம் சம்மதிக்க அந்த கல்வி அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் அழித்து விடுகின்றன முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கல்வி என்பது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டியதாக இருக்க வேண்டும். மற்ற உயிர்களையும் வாழ வைக்கும் பண்பு உடையதாக கல்வி இருக்க வேண்டும். அன்பு, அறிவு, ஒழுக்கம், இரக்கம், கருணை, தயம் போன்ற பொதுநோக்கம் உள்ள கல்வியே சிறந்த கல்வியாகும். கல்வி 2 வகைப்படும். ஒன்று சாகும் கல்வி, மற்றொன்று சாகா கல்வி. எந்த வகையிலும் பொருள் சேர்ப்பது சாகும் கல்வி, பொருளை அருகாக மாற்றுவது சாகா கல்வி. சாகா கல்வியை பற்றி ஒரு சிறு விளக்கம் உங்களிடம் கூறப்போகிறேன். சாகா கல்வி என்பது மரணம் அடையாமல் வாழும் வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுக்கும் கல்விக்கு சாகா கல்வி என்று பெயர். நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்து மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு அற்பகச வள்ளலார் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றுவிட்டது யாதெனில் தயவு 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 என்னும் கருணைதான்.